தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 7.5 லட்சம் +2 மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள். நிறைய இருக்கு, ஒரு வருஷத்துக்கும் நிறைய இருக்கிறது. 7.91 lakhs மாணவர்கள் +2 எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல பாஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா 7.5 லட்சத்துக்கு மேல் பாஸ் பண்றாங்க. 7,53,000. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 7,53,694 மாணவர்கள் பாஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 95% மாணவர்கள் +2 எழுதின மாணவர்கள் பாஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷமும் இதேதான். எல்லாமே தமிழ்நாடை பொறுத்தவரை 95% +2 மாணவர்கள் எழுதுறவங்களை 95% பேர் பாஸ் பண்றாங்க. அதாவது 7.5 லட்சம் பேர் பாஸ் பண்றாங்க. ஆமா, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்ன்ற நிறைய கனவு. 7.5 லட்சம் பேர்ல பாதி பேராவது நீங்க கிளாஸ்ல போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்க டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு தான் இருக்கிறாங்க. எடுக்கிற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், மேக்ஸ் சயின்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஆனா MBBS இடங்கள் தனியார் கல்லூரி, அரசு கல்லூரி, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கும் தெரியுங்களா? 11,500 அதாவது 7.5 லட்சம் மாணவர்கள் பாஸ் செய்யறாங்க. அவர்களுடைய கனவெல்லாம் MBBS டாக்டர் ஆகணும் என்பதுதான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய MBBS இடங்கள் 11,500, அவ்வளவேதான். அதாவது 2004க்கு முன்னாடி இது கூட கிடையாது. 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 35,000 இடங்களை கூடுதல் பண்ணார். அதாவது ஒரு காலேஜ்லயும் சீட் அதிகம் பண்ணார். அது வரைக்கும் இந்தியா முழுக்க, அகில இந்தியத்துல 65,000 டாக்டர் தான் வருஷத்துக்கு இந்தியா முழுக்க வெளிவந்துட்டு இருந்தாங்க. 65,000 டாக்டர்ஸ் தான் ஒரு வருஷமா வெளியில வராங்க MBBS முடிச்சு இந்தியா முழுக்க. மருத்துவர் அன்புமணி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதை அதிகப்படுத்துறாரு. அதிகப்படுத்தும் போது கிட்டத்தட்ட 25,000-30,000 சீட் அவங்க அதிகப்படுத்துறாங்க. 1 லட்சத்துக்கிட்ட டாக்டருங்க அப்ப வராங்க. இன்றைய நிலைமையில இந்தியால வருஷத்துக்கு 1,25,000 டாக்டர் தான் வெளியில வராங்க, பட்டம் பெற்று வெளியில வராங்க. 1,25,000 தான். இப்போ 100 கோடி மக்கள், 100 கோடிக்கு மேல இருக்கும். ஆனா வருஷத்துக்கு 1 லட்சம் டாக்டர், 1.25 லட்சம் டாக்டர் தான் வராங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதான். BDS தனியா 3,000 பேர் தான். நீங்க அப்புறம் இன்ஜினியரிங் எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுங்களா? தமிழ்நாட்டுல டாக்டருங்க கிட்டத்தட்ட 15,000 பேர் தான். அதாவது BDS ஓட சேர்த்து BTech இன்ஜினியரிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1,72,000 சீட்டு தான் இருக்கு. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், மேனேஜ்மெண்ட் சீட்டு எதெல்லாமே சேர்த்து போட்டா கூட 2.5 லட்சம் சீட்டு தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்றாங்களே, மேனேஜ்மெண்ட் கோட்டா இது மாதிரி எல்லாம் சேர்த்தாலுமே 2.5 லட்சம் சீட்டு தான் இன்ஜினியரிங், BTech இந்த மாதிரி சீட் இருக்கு. அதிகமான சீட் எதுல இருக்குன்னா அரசு கல்லூரிகளா இருக்கட்டும், தனியார் கல்லூரிகளா இருக்கட்டும். அதிகமாக இருக்கக்கூடிய சீட்டுனா கலை அறிவியல் கல்லூரி 4 லட்சம் சீட். அப்புறம் BARக்குன்னு ஒண்ணு இருக்கு, வக்கீல் சீட் ஒரு 5,000 இருக்கும். இப்படிதான். அப்ப ஆனா கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு சீட் இருக்கு. அதாவது கல்லூரிகள்ல இடம் இருக்கு. டாக்டரா இருந்தாலும் சரி, இன்ஜினியரா இருந்தாலும் சரி, கலை அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸா இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்டா இருந்தாலும் சரி, லாயரா இருந்தாலும் சரி, ஒரு 6 லட்சம் பேருக்கு படிக்கலாம். இன்னும் அப்படி பார்த்தா கூட 1 லட்சம் பேருக்கு சீட்டு கிடையாது தமிழ்நாட்டுல. படிக்கணும்னு நினைச்சா கூட, +2க்கு அப்புறம் என்ன படிக்கிறதுன்னு நினைச்சா கூட 1 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல சீட்டு கிடையாது. இப்படிதான் நிலைமை இருக்கிறது. அதனால நீங்க என்ன எடுக்கிறது, என்ன படிக்கிறது, நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்றதுன்ற பெரிய டைலமா இருக்கும் உங்களுக்கு. அப்ப வேலை வாய்ப்பு எது முக்கியமா இருக்குன்னு தான் நீங்க பாப்பீங்க. சரி, படிச்சா வேலை செய்யணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இல்ல தனியார் துறையில நல்ல வேலை செய்யணும். அப்ப அதுக்கான படிப்பு என்னவாக இருக்கும் என்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க அதை பத்தி இப்ப யோசிக்காதீங்க. +2ல படிக்கிறவங்க நீங்க ஐயோ நம்ம 3 வருஷம் கழிச்சு படிச்சு முடிச்சா நமக்கு அரசு வேலை கிடைக்குமா, 5 வருஷம் கழிச்சா நமக்கு தனியார் துறையில வேலை கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அரசு வேலையோ தனியார், இன்னைக்கு அரசு வேலை எவ்வளவு தெரியுங்களா இருக்குது? 12 லட்சம் அரசு வேலைகள் தான் இருக்கிறது. அதுல 5.5 லட்சம் வேலை காலியா இருக்கு. அதே போல தனியார் துறையில வேலை இருக்கு. சர்வீஸ் செக்டர், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் நிறைய இருக்கு. அது கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு இருக்கு. அதிகமாக இந்தியாவில் வேலைக்கு கொடுக்கக்கூடிய துறை எதுன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த துறைகள் தான் அதிகமாக வேலை கொடுக்கக்கூடிய துறை. அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம அறிவை எப்படி வளர்க்கறதுன்றத மட்டும் யோசிங்க. வேலைக்காக நம்ம படிக்கணும் அப்படின்றத விடவும் நம்முடைய அறிவுக்காக படிக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய முக்கிய குறிக்கோளை. நல்லா படிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ கிராஜுவேட்ஸ், எத்தனையோ பேர் பெரிய படிச்சிருப்பாங்க, ஆனா
அவர்களுக்கு